ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே. இது ரெட்ரோ மூவிஸ். நான் இளையாள். இன்றைக்கி நம்ம ரீவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிஸில் பார்க்க போகிற படம் கரகாட்டக்காரன். 1989 கங்கை அமரன் சார் இயக்கத்தில் இளையராஜா சார் மியூசிக்கில் வெளிவந்த இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. நம்ம கிராமிய கலையை ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருப்பார் கங்கை அமரன் சார். இதில் கரகாட்டம் ஆடுறவங்களோட லைஃப்பில் எப்படியெல்லாம் அவங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த கிராமிய கலையை அவங்க எவ்வளோ நேசித்து பண்ணுறாங்க, அதில் அந்த இதுக்கு நடுவில் ஒரு காதல் கதையும் கொண்டு வந்து ரொம்ப அழகான ஒரு படத்தை நமக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாருங்க நம்ம கங்கை அமரன் சார். வாங்க இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். படத்தில் கேரக்டர்ஸ் அறிமுகமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. கங்கை அமரன் சார் இளையராஜா சார்கிட்ட படம் எடுக்க போகிறத சொல்லி அதில் நடிக்க போகிறவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம ராமராஜன் சார் முத்தையாவாக பண்ணியிருப்பாங்க. கனகா மேடம் காமாட்சியாக பண்ணியிருப்பாங்க. இதுதான் அவங்களோட முதல் படம் கூட. கவுண்டமணி தவிலாவும் செந்தில் நாதஸாவும், கோவைசல்லா மேடம் தங்கம்மாவும் பண்ணியிருப்பாங்க. காந்திமதி அம்மா தனலக்ஷ்மி கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. சந்தான பாரதி தர்மகர்த்தாவா சின்னராசுங்கிற பேரில் பண்ணியிருப்பாங்க. வைகை சந்திரசேகர் பலராமனாக பண்ணியிருப்பார். சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரமாகவே பண்ணியிருப்பாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான கிராமிய கலையை நமக்காக ஒரு நல்ல விதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. வாங்க இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு குடிசை வீட்டுக்கு வெளியில் கரகத்துக்கு பூஜை போட்டு அதை தலையில் தூக்கி வச்சு காமாட்சி ஆடி ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை அவங்க அப்பா வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் அவங்களுக்கு குரு. டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன்னு அவர் சொல்லிட்டு அவங்க கலையை பற்றி பெருமையாகவும் பேசுவாங்க. அப்போ சண்முக சுந்தரம் தர்மகர்த்தா வீட்டில் காமிப்பாங்க. ஊர் மக்கள்லாம் போய் திருவிழாவை நீங்கள் தான் இப்போ இந்த தடவை எடுத்து நடத்தணும், உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ தர்மகர்த்தா சொல்கிறார், அப்போ நான் சொல்கிறபடி கேட்பீங்களா, இந்த தடவை ஒரு புதுமையாக வேறு கரகாட்ட கோஷ்டியை நம்ம ஊரில் ஆட வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னா காமாட்சி மேலே இருக்கிற கோவத்தினால. அவங்க ஒரு தடவை அவங்க கையை பிடிச்சி இழுக்க போக அவர் அரைஞ்சிருவாங்க காமாட்சி. அதனால அவங்கள ஆட விடாமல் பண்ணணுங்கிறது இவரோட பிளான்னு. ஆனால் காமாட்சி மேலே இவருக்கு ஒரு கண்ணும் கூட இருக்குது. ஊர் மக்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வெளியூருக்கு போயிருக்க காமாட்சியோட மாமாவும் அக்காவும் வர்றாங்க. அவங்க வர வழியிலேயே ஒருத்தர் சொல்ல போக அவங்க வேற ஒரு கரக கோஷ்டி ஆட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க மாமாட்ட காமாட்சியோட மாமா சொல்கிறாங்க, இப்படி வெளியெல்லாம் பேசுகிறாங்க மாமா, என்னன்னு தெரியலன்னொன்னு. காமாட்சிக்கு வருத்தமாக இருக்குது. அவங்களும் அந்த ஆளை அரைஞ்சதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ அந்த கரகாட்ட கோஷ்டி ஊருக்கு வர்றதை காமிப்பாங்க. நம்ம ராமராஜன் சார் தான் ட்ரூப்போட வருவாங்க. அதாவது முத்தையா தன்னோட கோஷ்டியோடு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ கவுண்டமணி சார் செந்தில் சார் அடிக்கிற லூட்டிக்கு அளவே இருக்காது. அந்த காரை பற்றி அவங்க பேசி சொப்பன சுந்தரியை பற்றி சொல்லி முடிக்கிறவங்களையும் நம்மளுக்கு சிரித்து வயிறு வலிச்சே போயிடும். அவ்வளோ ஒரு அருமையான காமெடி ட்ராக்குங்க. இந்த படம் ஃபுல்லாக இவங்களோட லூட்டி நம்மளை சிரிக்காமல் இருக்க விடவே செய்யாது. ஒவ்வொரு சீனும் அப்படி எடுத்திருப்பாங்க. நேராக தர்மகர்த்தாவை போய் பார்க்குறாங்க. அந்நேரம் கரெக்டாக காமாட்சியோட மாமாவும் அங்கே ஏன் எங்களோட இதை நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க, உள்ளூர்லேயும் ஆட விட மாட்டீங்க, வெளியூர்லேயும் ஆட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் தர்மகர்த்தா காப்பு கட்டினோடனே வெளியூருக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம், நாங்கள் போகலன்னா எப்படின்னு சொல்லவும் அவர் உடனே ரூபாயை கொடுத்து, இந்தாங்க இதை கொண்டு போய் அட்வான்ஸை கொடுத்துரு, யாரும் வெளியே போகக்கூடாது, இந்த தடவை புது ட்ரூப் தான் ஆட போகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அவரும் கோவமாக ராமராஜன் குரூப்பை பார்த்துட்டு ஏதோ திட்டி விட்டுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ அந்த வாழைப்பழ ஜோக் வருது. தவில் நாதஸ்ட்ட ரூபா கொடுத்து 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்ல அவர் ஒரு பழத்தை சாப்பிட்டு இவர்கிட்ட ஒரு பழத்தை மட்டும் கொடுப்பாரு. அப்போ ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கடான்னு கேட்கும்போது அவர் அதை என்ன இதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய காமெடி. இப்போ வரைக்கும் நம்ம அந்த காமெடி பார்த்தா சிரிச்சிட்டு தான் இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம கோவைசல்லா மேமுக்கும் அதாவது சரஸுக்கும் நாதஸ்க்கும் ஒரு லவ் லைன் போய்கிட்டே இருக்கும். அவங்களோட கோவைசல்லா மேடமோட ஸ்லாங்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக மேடம் பேசியிருப்பாங்க. டான்ஸும் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக உண்மையாகவே ஒரு கரகாட்ட பொண்ணு எப்படி இருப்பாங்கங்கிறத அதில் அவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அப்போ காமாட்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முத்தையாவை கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் எங்கள் காமாட்சிக்கு நிகராக நீங்கள் ஆடிடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் காமாட்சி என் கூட போட்டி போட்டு ஆட சொல்லு,
முட்டியை உடச்சி காமிக்கிறேன்னு அப்படியே அந்த கிராமிய ஸ்டைலில் அவங்க எல்லாரும் பேசுகிறதே ஒரு அழகாக இருக்குங்க. இதை பார்க்குற நாதஸ் நம்ம கவுண்டமணி சார்ட்ட அவர் சொல்கிறாரு, இங்கே ஏதோ காமாட்சிங்கிற ஒரு உள்ளூர் கரகாட்டுக்காரி இருக்கா போல், அவங்கள பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி நைட்டு டான்ஸை காமிக்கிறாங்க. சாமி தூக்கும்போது இவங்க முன்னாடி ஆடி வர்றாங்க. இப்போ காமாட்சி வீட்டுக்கு முன்னாடி சாமி வரும்போது காமாட்சி வெளியே வந்து அதுக்கு பூஜை பண்ண வர்றாங்க. அப்போ அவங்கள பார்க்குற நம்ம முத்தையா வந்து கிண்டல் பண்ணி காமாட்சியை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு பாடுவார். நந்தாவனத்தில் ஒரு ராஜகுமாரிங்கிறது அந்த சாங்கு. ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க அந்நேரம். கோவை சொல்லாம மாட்டம்லாம் செமையாக இருக்கும். இந்த பாட்டு முடிக்கும் போதே காமாட்சிக்கு முத்தையா மேலே காதல் வருது. அவங்க கிண்டல் பண்ணதை கூட பெருசாக எடுத்துக்கிடாமல் சிரிச்சிட்டே தான் போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து உள்ளூர் கரகாட்டக்காரவங்க சார்பாக அவங்களுக்கு முத்தையா ட்ரூப்புக்கு மரியாதை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு காஃபி குடிக்க வரணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போது அந்த சமயம் இந்த கோவைசலா, கவுண்டமணி, செந்தில் அவங்க 3 கூட்டணியில் ஒரு காமெடி வரும். நக்கலும் நையாண்டியுமா தான் பேசுவாங்க. இந்த காமெடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிராமப்புறத்தில் பேசுகிற மாதிரியே அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்கள டயலாக் டெலிவரி எல்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக எல்லோரும் பண்ணுவாங்க. இப்போ மறுநாள் காரை எடுத்துக்கிட்டு காஃபி குடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆக்சுவலாக முத்தையா சொல்கிறாங்க கார்லாம் வேண்டான்னு. ஆனால் நம்ம நாதஸ் தான் சொல்கிறத கேட்காம கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியிலே கார் நின்றுது. அப்புறம் திருப்பி இறங்கி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவர் அங்கே கிராமப்புறங்கள்லாம் வீட்டிலலாம் எந்நேரமும் காஃபி போட்டுக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் அவர் போய் நான் வெளியில் காஃபி வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியில் போயிடுறாரு. அப்போது காமாட்சி வந்து ஒரு ஓரமாக நின்று எட்டி பார்க்குறாங்க. அப்போது ஒரு லவ் சீன் வருது 2 பேருக்கும், காமாட்சிக்கும் முத்தையாவுக்கும். அதை வந்து நாதஸ் வந்து வாட்ச் பண்ணிடுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. திரும்ப அவங்க அப்பா வந்தோடனே பேசும்போது நீங்கள் யார்கிட்ட நடனம் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா பேரை சொல்லவுமே தனலக்ஷ்மின்னு சொல்கிறாரு. அதை கேட்கவுமே இவருக்கு வந்து சண்முக சுந்தரத்துக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீங்கள் ஒரே பையன்தானா எல்லாம் விசாரிக்கிறாரு. எங்கள் அம்மாவை தெரியுமான்னு அவங்க கேட்க போக இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு மாதிரியே இருக்காரு. பேசிட்டு வீட்டுக்கு போனோடனே கட் பண்ணோடனே மாங்குயிலே பூங்குயிலே சாங் வந்துடுது. அவங்க திருவிழா அன்னைக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அப்போது காமாட்சி கூட்டத்தோடு வந்து நின்று பார்க்கும்போது அவங்கள பார்த்தே தான் முத்தையா வந்து பாட்டு பாடுறாரு. சாமத்தில் வரேன் சாமந்தி பூ தாரேன்லாம் பாடுறாரு. இந்த பாட்டு முடியவுமே தர்மகர்த்தா உள்ளூர் ஆட்டக்காரவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பதக்கம் கொடுக்குறாரு. இங்கே இருக்கவங்களாம் என்னென்னமோ சொல்லி இது பண்ணிக்கிறாங்க, அவ்வளோ டான்ஸ்லாம் நல்லா ஆட மாட்றாங்கன்னு அப்படி ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு. அதை வந்து பிடிக்காமல் காமாட்சியோட மாமா வந்து சண்டைக்கு வராரு. இந்த மாதிரி நீங்கள் வெளியூர்காரவங்களுக்கு பதக்கம் கொடுத்தா எங்களை எல்லோரும் எப்படி மதிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ காமாட்சியும் வந்து சண்டை போடுறாங்க. அப்போது முத்தையா வந்து எனக்கு இந்த பதக்கம்லாம் வேண்டாம், உங்களோட பாராட்டே போதும்னு சொல்லவும் அதுக்கும் அவங்க மாமா கோச் பேசுகிறாரு, நீ ஒன்றும் ரொம்ப நடிக்க வேணாம் அப்படின்னு. அப்போது 2 பேர் சண்டை போடும்போது அங்கே நம்ம வந்து போட்டி வச்சு பார்த்துடலாம் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி வாக்குவாதம் போயிடுது. உடனே ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ தான் திருவிழா முடிஞ்சிருக்கு, முடிஞ்ச பிறகு கரகம் வந்து வச்சு ஆடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு நாள் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து அந்த போட்டியில் பங்கு பெறுறோன்னு சொல்லி முத்தையா சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வரவுமேவும் சண்முக சுந்தரம் வந்து காமாட்சிகிட்ட திட்டுறாரு, ஏமா இப்படிலாம் பண்ணுறான், அந்த பையன் நல்ல பையன், எதுக்கு இப்படி 2 பேரும் சேர்ந்து போட்டி இழுத்து வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு. அப்புறம் காமாட்சி சொல்கிறாங்க, போட்டின்னு வந்துட்டா அதெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா, நம்ம கலைக்கான மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. காமாட்சியோட மாமா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வேற வந்திருக்காரு. ஒரு மாதிரி பேசிட்டு அவர் வெளியே கிளம்பி போகிறாரு. அப்போ தர்மகர்த்தா வந்து அங்கே வீட்டுக்கு கூட்டு போய் அவருக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து காமாட்சியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி வச்சுக்கிறேங்கிற மாதிரி பேசி அவருக்கு தேவையான ரூபாலாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. இவர் வந்து ட்ரிங்க் பண்ணுறனால அவரோட நிலமையிலே இல்லை, வீட்டுக்கு வந்து அவங்க மாமாட்டையும் பேச போக அவங்க மாமா நல்லா திட்டி விட்டுறாரு. இப்போ முத்தையா ஊருக்கு கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி காமாட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டு பக்கமாக வர்றாங்க. அப்போ காமாட்சி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ காமாட்சி அவங்கள பார்க்கவும் உள்ளே ஓடிடுறாங்க. அப்போ சண்முக சுந்தரம் வந்து முத்தையா கூட பேசும்போது அவங்க ஊருக்கு கிளம்புனதை சொல்லிட்டு முத்தையா கிளம்புறாரு. அப்போ அங்கே அவரோட துண்டை வச்சுட்டு போயிடுறாரு. இவங்க கார் தான் ரொம்ப ஸ்லோவாக போகுமே, அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே காமாட்சி வந்து அந்த துண்டை தூக்கிட்டு ஓடி வர்றாங்க. இதுக்கு நடுவில் ஒரு காமெடி வேறு நடக்கும். அந்த கார்லேருந்து டயர் கலண்டு ஓடிரும். அதை வச்சு ஒரு காமெடி வரும் அந்நேரம். அப்போ எல்லோரும் அங்கே இறங்கி நின்றுட்டு இருக்கும்போது காமாட்சி வர்றதை பார்த்து முத்தையா போய் என்னன்னு கேட்கும்போது இந்த துண்டை கொடுக்க வந்தேன்னு சொல்லி அந்நேரம் ஒரு லவ் சீன் வரும். திருப்பி அவர் காரில் போய் ஏறும்போது அந்த துண்டு காற்றுக்கு பறந்துடும். திருப்பி காமாட்சிகிட்டே போயிடும். அப்போ ஒரு சாங் வருது.
இந்த மான் உந்தன் சொந்த மான்னு சொல்லி ஒரு சாங் வரும். இப்போ இங்கே முத்தையா வீடை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க தங்கச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்கும்போது அம்மாவை இப்படி கறிக்கடைக்காரன் வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கான். அம்மா அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே போகிறாரு நம்ம முத்தையா. அங்கே கறிக்கடைக்காரன் அவங்க அம்மாவை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசி கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க. அந்நேரம் போய் அவனை அடித்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டு வர்றாரு. மறுநாள் காலையில் நம்ம தவில் வந்து கூட்ட வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காரு. நாதஸ் அதை கிண்டல் பண்ணிட்டு 2 பேரும் அந்நேரமும் ஒரு காமெடி சீன் வரும். அப்போ முத்தையா வந்து வேகமாக எங்கேயோ கிளம்புறாரு. என்னன்னு கேட்கும்போது நான் போய் ஒரு அட்வான்ஸ் விஷயமா பேசிட்டு வரேன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம தவிலுக்கு ரொம்ப சந்தேகம், இவர் எங்கேயோ போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. ட்ரூப் ஃபுல்லாகவே பின்னாடியே போகிறாங்க. இப்போ முத்தையா வந்து காமாட்சியை பார்க்குறதுக்கு பஸ்ஸில் ஏறி போயிடுறாரு. அங்கே போய் வெளியில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி டீ கடையில் உட்காந்து அவங்கள வெளியே வரும்போதெல்லாம் அவங்கள பார்க்குறாரு. அப்போ காமாட்சி வந்து தண்ணி பிடிக்க போகிறாங்க. அப்போ குளத்துக்கு போகிற வழியிலையும் அங்கே போய் மீட் பண்ணுறாரு முத்தையா. அப்போ வந்து அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. காமாட்சியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று முத்தையாவோட ட்ரூப் எல்லோரும் பார்த்துடுறாங்க. இப்போ அவங்க அந்த காமாட்சி போனதும் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று வரும். ஊரு விட்டு ஊரு வந்துங்கிற சாங்கு ரொம்ப அருமையான பாட்டு. ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும் இந்த பாடல். அதாவது ஒவ்வொரு சீன்லேயும் எப்படி அது மூவ் ஆகி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு காமெடி ப்ளஸ் அந்த கிராமிய மனம் சார்ந்த அந்த சீன் காமிக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து ஒரு நாள் அதே மாதிரி ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து வெயிட் பண்ணுறாரு காமாட்சியை பார்க்க. அப்போ மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க மாமா பார்த்துடுறாரு. வந்து காமாட்சியை அடித்து வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாரு. அங்கே போய் அவங்க மாமாட்டையும் சொல்கிறாரு. காமாட்சி ரொம்ப அழுகிறாங்க. அவங்க அப்பாவோ அக்காவோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதே கிடையாது. அவங்களுக்கு வந்து இதில் சம்மதம் மாதிரி தான். ஏன்னா முத்தையா வந்து நல்லவராக தான் அவங்களுக்கு தெரிகிறாரு. அவங்க மாமா தான் வந்து அந்த வில்லன் வந்து சொன்னதுனால அப்படி முரட்டுத்தனமாக இருப்பார். தர்மகர்த்தாட்ட அவங்க மாமா போய் இப்படி காமாட்சி வந்து முத்தையா விரும்புகிறத சொன்ன உடனேவும் அவங்களோட போட்டி டான்ஸை எப்படியாவது ஆட விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆள் விட்டு முத்தையாவை அடிக்க சொல்கிறாங்க. அப்போ முத்தையா வந்து ப்ராக்டிஸில் இருக்கும்போது நிறைய ஆளுக போய் அடிக்க போகிறாங்க. அப்போது ஒரு கம்பு சண்டை வரும். சிலம்பாட்டம் அவ்வளோ அழகாக பண்ணுவார் நம்ம முத்தையா கேரக்டரில் பண்ணியிருக்க ராமராஜன் சார். இப்போ அந்த இது சண்டை முடிஞ்சதுமே கட் பண்ணி அப்படி இந்த சாங் வந்துடும். முந்தி முந்தி விநாயகருங்கிற சாங்கு. 2 பேரும் ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக வந்து அவரை வந்து ஒரு கத்தியை விட்டு எரிஞ்சு அவரை கொல்லணும்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அது தெரிஞ்சு காமாட்சி நடுவில் வந்து விழுந்துருவாங்க. அவங்க காலில் கத்தி பட்டுரும். இப்போ சண்முக சுந்தரமும் தனலட்சுமி நேருக்கு நேர் பார்த்த உடனேவே தனலட்சுமிக்கு ரொம்ப கோவம் வந்து மகன் முத்தையாவை இப்பயே கூட வா, அவங்க கூட இருக்கக்கூடாது நீன்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. முத்தையாவுக்கு போக மனசே இல்லை காமாட்சியை அந்த நிலமையில விட்டுட்டு. ஆனால் காமாட்சி அந்நேரம் மயங்கிடுறாங்க. அவ்வளோ என்ன அவங்க மேலே பகைன்னு தெரியாமல் முத்தையா குழம்பி போய் அவங்க அம்மா வந்து தான் சூசைட் பண்ணிக்கிடுவேன்னு சொல்கிற காரணத்தினால அவங்க கூட போயிடுவார். வீட்டுக்கு போய் கவலையாகவே இருப்பாங்க. இப்போது நாதஸ்தவிலுக்கு வந்து வெத்தலை பாக்கு ஜோக்கு ஒன்று வரும். ஒரு வெத்தலை ஒரு பாக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். அவர் ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு டப்பா நிறையா சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்துடுவார். அவர் அண்ணே அப்படின்னு சொல்கிற விதமே வந்து ஒரு ரொம்ப நம்மளுக்கு சிரிப்பை வரவழைக்கும். அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க நம்ம கவுண்டமணி சார், செந்தில் சாரும். இப்போ முத்தையா காமாட்சி வீட்டுக்கு போய் காமாட்சியை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மாமா வெளியிலே அவரை ஸ்டாப் பண்ணி காமாட்சி வந்து இனிமேல் உன் கூட பேசவே மாட்டா, உன் பேரை கேட்டாவே அவள் காதை முடிக்கிறா, அவ்வளோ பெரிய கொடுமை பண்ணியிருக்கீங்க என் குடும்பத்துக்கு, ஒழுங்காக போயிருன்னு சொல்லி பற்றி விட்டுறாரு. இதை வந்து அவங்க காமாட்சியோட ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்றாங்க. இப்போ காமாட்சி வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே அவங்க இல்லை. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு வந்து இப்படி முத்தையா வந்துட்டு போனாங்கன்னு சொல்லவும் அந்த அடிபட்ட காலோடையே ஓடுறாங்க காமாட்சி. அதுக்குள்ளே முத்தையா வந்து பஸ் ஏறி போயிடுறாங்க. முத்தையா வந்து வீட்டுக்கு வரும்போது அம்மா யார்கிட்டயோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறத பார்த்தவொடனே கோவப்படுறாரு. நான் இனிமேல் கரகமே ஆட மாட்டேன், இப்படி நீங்கள் சுயநலவாதியாக இருக்கீங்க, அந்த பொண்ணு எனக்காக அடிபட்டிருக்கா, நீங்கள் அதை என்னன்னே கேட்க மாட்டீங்களேம்மான்னு சொல்லும்போது அவங்க என்ன நடந்துச்சுன்னு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது இவங்க கையில் இருந்த நகையெல்லாம் தம்பிகிட்ட கொடுத்து கொண்டு போய் அடகு வைக்க சொன்னப்போ அவர் போனவர் அடுத்து திரும்பி வரவே மாட்டார். அதுக்குள்ளே இவங்க வீட்டுக்காருக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போய் இறந்தே போயிடுறாங்க. இதை சொல்லி தனலட்சுமி வந்து ரொம்ப அழுகிறாங்க. இதை கேட்டதும் முத்தையாவுக்கு ஒரே குழப்பம். அவர் அப்படிப்பட்டவர் இல்லையம்மான்னு சொல்கிறாரு. அதுக்கும் தனலட்சுமி கோவப்படுறாங்க. இப்போ தவில் அங்கே வந்து அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா உள்ளே போனோடனேவும் நம்ம முத்தையாட்ட சொல்கிறாரு, அந்த நம்ம வாங்கியிருக்க அட்வான்ஸ் வாங்கியிருக்க இடத்துல வந்து
காதலியும் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. நீ வா கண்டிப்பாக நம்ம போய் அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்லவும் முத்தையா ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாரு காமாட்சியை பார்க்க. இப்போ வந்து எல்லாரையும் அங்கே டான்ஸ் ட்ரூப்பெல்லாம் வந்து மாட்டு வண்டியில் கூட்டு போகிறாங்க. காமாட்சி வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்க மாட்டு வண்டியில் ஏறிடுறாங்க. இதை முத்தையா பார்த்துடுறாரு. ஆனால் காமாட்சி முத்தையாவை கவனிக்கலை. அதனால இவர் ஒரு பாட்டு பாடி தானும் அந்த லைனில் தான் வந்துகிட்டு இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. அந்த பாட்டு தான் உடகுமலை காற்றுங்கிற சாங் வருது. ரொம்ப அருமையான சாங் அது. அது முடியவுமேவும் இவங்க 2 பேரும் அந்த இருக்கிற இடத்துக்கு போனதும் 2 பேரும் இறங்கி ஓடி வர்றாங்க ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கறதுக்கு. அப்பயும் காமாட்சியோட மாமா வந்து காமாட்சியை அடித்து இழுத்துட்டு போயிடுறாரு. இப்போ முத்தையாவை மறந்துடுன்னு காமாட்சிகிட்ட சொல்லவுமேவும் காமாட்சி என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் சூசைடுக்கு அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் காப்பாற்றிடுறாங்க தூக்கு போட போகிறவங்கள. அவங்க அப்பாட்ட காமாட்சி பேசுகிறாங்க, ஏன்பா நீங்கள் எப்பயும் இப்படி இருக்க மாட்டீங்களே, எதனால இப்படி இருக்கீங்க, அம்மா இருந்தால் எனக்கு இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நானே போய் எங்கள் அக்காட்ட பேசுகிறேம்மான்னு சொல்லிடுறாரு. காமாட்சிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நடுவில் தர்மகர்த்தாட்ட போய் காமாட்சியோட மாமா வந்து திட்டம் போடுறாரு. அப்போது காமாட்சி நீ எப்படியாவது கோவில் கூப்பிட்டு வந்துரு, நான் அங்கே வச்சு அவட்ட பேசி சமாதானம் பண்ணிடுறேன்னு சொல்லி தர்மகர்த்தா சொல்கிறாங்க. இப்போ பிளான் போட்டு அக்காவையும் தங்கச்சியும் இங்கே கோவில் கூட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுறாரு மாமா. சண்முக சுந்தரம் வந்து அவங்க அக்காவை பார்க்க கிளம்புறாரு. இவங்க 2 பேரையும் நீ கவனமாக பார்த்து கூட்டு போயிட்டு வான்னு இவங்கள கோவிலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவர் அவங்க அக்காவை பார்க்க போகிறாங்க. அக்காவை போய் பார்க்கவுமே அவங்க கோவப்பட்டு அவங்கள வெளியே போன்னு சொல்லும்போது தான் அவர் சொல்கிறாரு, அக்கா உனக்கு நடந்தது தெரியாது, உனக்காக நான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன், நீ விற்க கொடுத்த நகை ஃபுல்லாக போலி நகையாக்கா, மாமா திருடன்னு நான் எப்படி உன்கிட்ட வந்து சொல்லுவேன், நான் எதையும் மாட்டியவே விடலை, இல்லாட்டி போலீஸ் வந்து மாமாவை பிடிச்சிருக்குங்கான்னு சொல்லி அழுகிறாரு. அப்போ தனலட்சுமிக்கு உண்மை புரியுது. அப்போ சொல்கிறாங்க, மாமாவும் அது திருடன் கிடையாதுடா, அவர் வந்து அவர் சிநேகிதன் கொடுத்த நகை தான் அது அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் சமாதானம் ஆகி சம்மந்தமும் பேசிடுறாங்க. கோயில் போன காமாட்சியே விறகு பிறக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த தர்மகர்த்தா அங்கே இருக்கார். அப்போ கை பிடிச்சி இழுத்து வம்பு பண்ணுறாரு. இப்போது காமாட்சியை பார்க்கணுன்னு முத்தையா ஊருக்கு போயிருந்தவருக்கு அவங்க கோயில் போனது தெரிஞ்சு அங்கே வர்றாங்க. எதேச்சியாக தான் முத்தையா அங்கே வராரு. இப்போ காமாட்சிகிட்ட வந்து தர்மகர்த்தா கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே கோவப்பட்டு சண்டை போட்டு அவரை இது பண்ணிவிட்டு காமாட்சியை கொண்டு போய் பத்திரமா அவங்க மாமாட்ட சேர்க்குறாரு. இப்போ காமாட்சிக்கு வந்து மாமா தான் இந்த பிளான்லாம் போட்டாருன்னு தர்மகர்த்தா மூலமாக தெரிஞ்சிருது. ரொம்ப அழுது அவங்க அக்காட்ட சொல்லவும் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க அவங்க மாமாவை, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிற, எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி அவங்க மாமா வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. இப்போது நாதஸும் சரஸும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி அல்வாலாம் கொடுத்து அவங்கள வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா தவில் வந்து கோவப்படுறாரு, அடித்து விரட்டுறாரு. ஆனால் அடுத்து ஒரு தடவை பார்க்கும்போது சரி நீங்கள் 2 பேரும் நல்லா சேர்ந்து இருங்கன்னு சொல்லி விஷ் பண்ணிடுறாரு. இப்போ முத்தையாவுக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்போ கூட அவங்க மாமா வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு ரகளை பண்ணுறாரு. அப்போ அவங்க அக்கா வந்து திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ நிச்சயதார்த்தம் ஆன சந்தோஷத்தில் இப்போ ஒரு சாங் வருது. மாங்குயிலே பூங்குயிலே சாங் வந்து இப்போ மெலடி சாங் மாதிரி இப்போ வருது. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டு எடுத்திருக்க விதம் கூட. இப்போ முத்தையாவும் காமாட்சியும் நிச்சயதார்த்தம் ஆன சந்தோஷத்தில் பேசிகிட்டே நடந்து போகும்போது ஒரு கோயிலுக்குள்ளே போய் நுழையிறாங்க. அப்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற தர்மகர்த்தா வந்து வெளியில் கோயிலை பூட்டிட்டு அவங்க உள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுறான். அப்போ வந்து பூசாரியை கூட அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அவங்க மாமா ஒரு ஒளிஞ்சு நின்று பார்த்துடுறாங்க. தப்பு வந்து காமாட்சி மேலே இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது. ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க தப்பு பண்ண மாதிரி தர்மகர்த்தா வந்து செட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பூசாரியும் அதுக்கு உடந்தையாக சொல்லவும் மக்கள்லாம் நம்பிடுறாங்க. அப்போது வந்து இவங்க அந்த தப்பு பண்ணலைன்னா தீ மிதித்து அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. காமாட்சியும் முத்தையாவும் சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு. இப்போ வந்து அவங்க அக்கா காமாட்சியோட அக்கா வந்து அவங்க மாமாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தூக்கி வளர்த்த பொண்ணு தானே, அதை அப்படி தப்பு பண்ணுமா அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லவும் அவருக்கு அப்போ தான் புரியுது. வேகமாக தர்மகர்த்தாட்ட போய் இது நடந்தது இப்படி தானே, நீங்கள் ஏன் இப்படி பொய் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தர்மகர்த்தா வந்து இவனை வெளியே விட்டால் அங்கே போய் அந்த இதை நிப்பாட்டிடுவான்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை கட்டி வச்சிடுறாரு. இப்போ கட் பண்ணி அங்கே அந்த சாங் வருது, மாரியம்மா மாரியம்மாங்கிற சாங்கு. தீ மிதித்து அவங்க தங்களை நிரூபிக்கிற அந்த சாங்கு. இப்போ காமாட்சியும் முத்தையாவும் நல்லபடியாக தீ மிதித்து வெளியே வந்தோடனே மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு அழகாக ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இதை பார்க்கவுமே தர்மகர்த்தாவுக்கு ரொம்ப கோவம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன்ட்டு அருவாளை எடுத்துக்கிட்டு முத்தையாவை வெட்ட வராரு. இப்போ தப்பிச்சு ஓடி வந்த காமாட்சியோட மாமா வந்து ஊடால வந்து அந்த தர்மகர்த்தாவை தடுத்து அப்படியே அந்த தீ இதுக்குள்ளே தள்ளி விட்டுறாரு. அப்போ கூட தர்மகர்த்தா உருளும் போது முத்தையா போய் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ தர்மகர்த்தா வெளியே வந்ததும் நான்
நான் உனக்கு எவ்வளோ துன்பம் செஞ்சுருக்கேன், ஆனால் நீ என்னை வந்து காப்பாற்றிருக்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிடுறாரு. இதோட இங்கே கட் பண்ணி முத்தையா காமாட்சி கல்யாணம் காமிக்கிறாங்க. அங்கே தாலி கட்டின உடனேவும் இங்கே பார்த்தா நாதசும் சரசும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த படம் முடியுது. ரொம்ப அருமையாக கங்கை அமரன் சார் நமக்காக ஒரு சாமிய காதல் கதையை ரொம்ப ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க. இந்த படம் 1 வருஷத்துக்கு மேலே தேட்டரில் ஓடிச்சுங்க. அவ்வளோ ஒரு மக்களிடையே வரவேற்பு பெற்ற படம். இதை வந்து இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்தா நிறைய பேர் பார்க்காம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் இன்னும் பார்க்காம இருக்கிறவங்க ஒரு தடவையாவது பாருங்கள். ரொம்ப அருமையான படம். இத்தோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்து வர எபிசோடில் நம்ம மனசை கவர்ந்த இன்னொரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.